ஒப்புமை அனலாகின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரீசனிங் ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்தாலும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இது வந்து ரீசனிங். காரணம் அறிந்து பதில் கூறல் அங்கேயே கொடுத்துருப்போம், அதை புரிஞ்சிக்கிட்டுனா ஆன்சர் வரப்போகுது. சரியா? காரணம் ரீசனிங், காரணம் அறிந்து பதில் கூறல். பதில் ஒன்று 4 கொஸ்டின் கொடுத்துருவான், அதை படிக்கிற 4 ஆப்ஷன் இருக்கும், இதில் எது ஆன்சர்னு கேட்பான். அதுக்கு அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து காரணம் இருக்கும், அந்த காரணத்தை புரிஞ்சு நீ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நல்லா ரீசனிங் அதுக்கு பேர். நீ புரிஞ்சு வச்சதெல்லாம் அங்கே ஆன்சர் பண்ணக்கூடாது. அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆன்சர் எடுக்கணும். இது படிக்கிறதெல்லாம் கிடையாது, ஈஸி. அங்கே உள்ளதை புரிஞ்சிட்டுனா போதும். அதே மாதிரி இந்த புக்கில் இருக்குல்ல, நிறைய புக்கு மார்க்கெட்டில், அந்த புக்கில் உள்ள மாதிரி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் யோசித்து சொல்லியிருப்பான், நீ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஆன்சர் வர வைக்கிறேன். அது மாதிரி அதில் ஃபஸ்ட்டு டைப்பு பார்க்குறோம் இன்றைக்கி, ஒப்புமை அனலாகி, ஒப்பிட்டு பார்த்து ஆன்சர் சொல்கிறது. ஆரஞ்சு பழம். சரியா? இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷனில் இன்னொரு பொருளை பிடிக்கணும். 4 ஆப்ஷன். என்னது? பழமா? இல்லை, வேர். வேரில் உணவை சேமிச்சு, அதோட தேவைக்காக, குட்டிக்காக கிடையாது, குட்டிக்கு கூட இருக்கலாம் வச்சுக்கோங்க. நெல்லுங்கிறது என்னது? பயாலஜி முடிச்சவங்க. நெல் என்னது? கார்போஹைட்ரேட்டா? அந்த செடியோட குட்டி அதில் இருக்க முட்டை மாதிரி, கோழி முட்டை மாதிரி. நெல் அது சாக போகுது, நெல் செடி அதோட குட்டியை உருவாக்கிருச்சு, அதுதான் நெல். இப்படி கோழிக்கு முட்டை இருக்குல்ல, அதோட குட்டி. அதுக்கு தேவையான உணவெல்லாம் சேமித்து அதில் வச்சுக்கும். ஒரு செல் உயிரி நெல். நெல் என்னது? ஒரு செல் உயிரி, முட்டை மாதிரி. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஆமாம் தானே? அது மாதிரி நெல் என்ன பண்ணுது? சரி, நெல் செடி அதோட குட்டிக்காக உணவை சேமித்து வைக்குது. வேறு, வேரில் உருளைக்கிழங்கு அதோட உணவை எங்கே சேமித்து வைக்கும்? வேரில். கார்போஹைட்ரேட் பார்ப்போம், பயாலஜி கெமிஸ்ட்ரி அதெல்லாம் பார்ப்போம். கார்போஹைட்ரேட் தான் நமக்கு முக்கியமான உணவு, எல்லா உயிரினுக்கும் இங்கே சேமித்து வச்சுக்கும். நம்ம உடம்புல என்னவா சேமிக்கும் உணவு? விலங்குகள் என்ன சேமிக்கும்? ஜூஸ், குளுக்கோஸா? அப்படின்னா என்னது? ஃபேட்டு. புரோட்டீன் சேமிப்பு பொருள் கிடையாது. சரியா? ஃபேட்டு விலங்குகளில் சேமிப்பு பொருள் எது அப்படின்னா என்னது? ஃபேட்டு. தாவரங்களில் சேமிப்பு பொருள் என்னது? ஸ்டார்ச். கார்போஹைட்ரேட்டு தான் ஸ்டார்ச். ஆமாவா? கார்போஹைட்ரேட்டு தான் என்னது? ஸ்டார்ச். சயின்ஸ் படிக்காதவங்க பார்ப்போம், அங்கே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நான் புரிஞ்சுக்குவேன், அந்த மனசோட உட்காந்திங்கன்னா கற்றுக்கலாம். விலங்குகளில் சேமிப்பு பொருள் எது? ஃபேட்டு. அதுவும் கார்போஹைட்ரேட்டு தான். ஒத்துக்கிறீங்களா? இன்னும் ரொம்ப இழுக்கிறீங்க. ஆமாம், கொழுப்பும் கார்போஹைட்ரேட்டு தான். ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, மாவு சத்து, அரிசியில் இருக்குல்ல, அதுவும் கார்போஹைட்ரேட் தான். CHO, C6, H12 ஆக்சிஜன், கார்போஹைட்ரேட் அப்படிம்பாங்க. குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுதான் குளுக்கோஸ். சுகர்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் சுகர், வேறு எதுவும் கிடையாது. சர்க்கரைனால தான் சுகர் வரும்னா டுபாகர், முட்டாள் தானே அது. சரியா? அந்த கதையை அங்கே பயாலஜியில் பார்ப்போம், இங்கே விட்டுருங்க. அதையே தவறாக புரிதலாக வச்சுருக்கானுங்க. சர்க்கரை சாப்பிட்டாக்க இப்போ குழந்தைங்களாம் சொல்கிறது, ரொம்ப சர்க்கரை சாப்பிடாதடா சுகர் வந்துடும். அதுக்கு சம்மந்தமே இல்லை. யாருனால சுகர் வருது? யார்? இன்சுலின் சுரக்கிறது யார்? கணையம். அது வேலை செய்யாமல் போயிடும், ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது, அதனால தான் சுகர் வரும். பார்ப்போம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ப்ராப்பராக தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே. சரி வாங்க. அப்போது ஆரஞ்சுங்கிறது பழம், உருளைங்கிறது வேர். வேறு என்னென்னலாம் வேர் சாப்பிட்றோம்? கேரட்டு, பீட்ரூட்டு, கிழங்கு ஐட்டம் எல்லாமே வந்து என்னது? வேர் தான். வேரில் தான் சேமிச்சு.
ரைட். இது வந்து நாடுகளோட, அதுக்குன்னு நாடுகளோட கேபிட்டல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸில் எந்த நாடு வருதோ அதோட கேபிட்டல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கரண்ட் அஃபேர்லேயே வரும். எஜிப்து. ஆஸ்திரியானா வியன்னா. ஆஸ்திரியாவோட, ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா. தலைநகர் வியன்னா. அது மாதிரி எது அப்படின்னு கேட்குறாங்க. எஜிப்தோட தலைநகர் கெய்ரோ. மற்றதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவுக்கு என்னது? வாஷிங்டன்ஸ். ஜெர்மனிக்கு வேறு, ஜெர்மனி பெர்லின்னு நினைக்கிறேன். லண்டன் வந்து யாரோடது? லண்டன் நாடு, நகரம் கிடையாது. லண்டன்னா நாடு. அதாம்மா, அது ஒரு மாநிலம் மாதிரி, நாடு. அது தலைநகரம் கிடையாது. புரியலையா என்னன்னு? பிரிட்டனோட தலைநகரம் இது இங்கிலாந்து, லண்டன் கிடையாது. சரி, மாற்றி சொல்லிட்டேனா? ஆமாம், லண்டன். ஓகே, ரைட். லண்டன் தான் தலைநகரம், இங்கிலாந்து தான் என்னது? நாடு. மாற்றி சொல்லிட்டேன், மாற்றிக்கங்க. அடுத்து பாகிஸ்தானோட தலைநகரம் லாகூர் கிடையாது. என்னது? இஸ்லாமாபாத். ரைட், ஓகே. அப்போ எது ஆன்சர்? இது. அதுக்குன்னு எல்லா தலைநகரையும் போய் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அடிக்கடி நியூஸில் வரது பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுவும் ஏபிசிடி எத்தனை எழுத்து விட்டு இது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏபிசிடி எழுதிக்கணும். எத்தனை எழுத்து மொத்தம்? எம் வரைக்கும் 13 எழுத்து வரும். அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதனால் அதையும் பார்த்துக்காங்க. அடுத்து என். பதிமூணு எழுத்து. அதில் பேட்டர்ன் இருக்கும். எஃப்க்கு அப்புறம் 3வது எழுத்து, 3 எழுத்து விட்டா ஈக்கு அப்புறமா, ஈக்கு அப்புறம் என்ன வருது? ஹச்சா, ஹச் 3வது எழுத்து. அதான் +3. எஃப்க்கு அப்புறம் ஐ 3வது எழுத்து. கரெக்டா? அது மாதிரி போகணும். அப்போ பிக்கு அப்புறம் 3வது எழுத்து போடுங்க. எஸ்ஸா? எஸ். அந்த மாதிரி போடணும். இங்கே என்ன இருக்கோ இங்கே. இது ரொம்ப ஈஸி, ஆனால் இருக்கிறதுலே உன் டைம்லாம் தின்றும். இதுதான் பேட்டர்ன். புரிஞ்சால் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி பேட்டர்ன் தெரியும் தெளிவாக, இல்லைன்னா விட்டுட்டு போயிடணும். ஓகேவா? ரைட். அடுத்தது நம்பர் வச்சு. இது ஆல்ஃபா. இது வந்துட்டு நியூமரிக், நம்பரை வச்சு விளாட்றது. 7, 11. 7க்கு அப்புறம் வரக்கூடிய பகாயன். 31க்கு அப்புறம் வரக்கூடிய பகாயன் இது அப்படியே போட்டானா? 37. 39 பகாயன் தான், ஆனால் இதுக்கப்புறம் 7க்கு அப்புறம் 11, 11க்கு அப்புறம் வர்றது என்னது? 37 தான். சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? இங்கே முன்னாடி என்ன இருக்கோ அதே மாதிரி பண்ணணும், அதை வச்சு பார்க்கணும். இங்கே என்ன ரிலேஷனோ அதே ரிலேஷன். ரைட். இதோட 3 டாபிக் போதும்.